ஸோ இந்த வீடியோவில் தான் ஸ்டேபிள் டிஃப்யூஷனை எப்படி விண்டோஸ் பிசியில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன். ஸோ இந்த ஸ்டேபிள் டிஃப்யூஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். ஸோ இந்த ஸ்டேபிள் டிஃப்யூஷன்னா இது ஒரு ஏஐ இமேஜ் ஜென்ரேட்டர் தான். இதில் இமேஜ் மட்டும் ஜென்ரேட் பண்ண முடியாது, இதில் அனிமேஷன் ஃபைல்ஸை கூட ஜென்ரேட் பண்ணலாம், ஜிப் ஃபைல்ஸை ஜென்ரேட் பண்ணலாம். அதே வேளையில் இமேஜஸை அப்லோட் பண்ணி அதை கூட மோடிஃபை பண்ணி எடிட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி இதில் நிறைய கண்ட்ரோல்ஸ் இருக்குது, நிறைய எக்ஸ்டென்ஷன் இருக்குது, நிறைய ஆட்-ஆன்ஸ் இருக்குது. ஸோ நிறைய விஷயங்களை இந்த ஸ்டேபிள் டிஃப்யூஷனில் பண்ண முடியும். ஸோ அதுவும் இல்லாமல் இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். ஸோ மிட் ஜர்னி மாதிரி நாம பே பண்ண வேண்டிய தேவையெல்லாம் இருக்காது. இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ, நாம அன்லிமிட்டடாக எவ்வளோ இமேஜஸ் வேணாலும் நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நீங்கள் ரீல்ஸ் பார்க்கும்போது இல்லைனா ஷார்ட்ஸ் பார்க்கும்போது நீங்கள் மேபி பார்த்துருக்கலாம். ஸோ அந்த வீடியோஸ்லேருந்து ஃபோட்டோ ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி அப்படி ஒரு மோஷன் கிராஃபிக்ஸில் வர மாதிரிலாம் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதையெல்லாமே இந்த ஸ்டேபிள் டிஃப்யூஷனில் நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜஸ் அது எல்லாமே ரொம்ப ப்ரிசைஸாக 100% ஆக்யூரசியில் இந்த ஸ்டேபிள் டிஃப்யூஷனில் நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதை தான் இந்த விண்டோஸ் பிசியில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ அதுவும் இல்லாமல் இது வெப் வெர்ஷனில் கூட அவைலபிளாக இருக்குது. நம்ம எந்த ஒரு இன்ஸ்டாலேஷனுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் அந்த யூஆர்எல் ஓப்பன் பண்ணோன்னா அங்கே போய் நம்ம இன்புட்டை கொடுத்தோன்னா ஜென்ரேட் ஆகி வந்துடும். ஸோ இவ்வளோ ஈஸியாக இருக்கும்போது எதுக்காக நாம் இதை விண்டோஸ் பிசியில் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண மட்டும்தான் இதில் இருக்க அட்வான்ஸ் கண்ட்ரோல்ஸ், அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இதை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணது இன்னுமே ஆக்யூரசியை கொடுக்கும், இன்னுமே பெட்டரான இமேஜஸ் நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். அதனால தான் மோஸ்ட்லி எல்லாருமே ஸ்டேபிள் டிஃப்யூஷனை பிசியில் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ உங்ககிட்ட ரொம்ப லோ அண்ட் பிசி இருக்குன்னா, கிராஃபிக்ஸ் கார்டெல்லாம் எல்லாமே இருக்குன்னா நீங்கள் வெப் வெர்ஷனை யூஸ் பண்ணுங்கள். அதோட லிங்கை தான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணுங்கள். உங்ககிட்ட கிராஃபிக்ஸ் கார்டெல்லாம் இருக்குன்னா நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறது தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணால் நிறைய ஃபீச்சர்ஸ் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நான் இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்ட போகிறேன். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ முதல்ல நாம ஸ்டேபிள் டிஃப்யூஷன் வெப் யூஐயோட ஹிட்டப் பேஜுக்கு போனோம். அதோட லிங்கை தான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை செக் பண்ணி பாருங்கள். நான் எல்லா லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த ஹிட்டப் பேஜ் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதில் எதுவுமே நமக்கு தேவையில்லை. அப்படியே கீழே போங்க. கீழே போனீங்கன்னா ஆட்டோமேட் இன்ஸ்டாலேஷன் விண்டோஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் நமக்கு தேவை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4 ஸ்டெப் போதும் நம்மளால் இதை ரன் பண்ண முடியும். ஸோ முதல்ல நாம் இந்த பைத்தானை டவுன்லோட் பண்ணணும். அதிலே கொடுத்துருக்காங்க பாருங்க லிங்க். அந்த வெர்ஷனை தான் டவுன்லோட் பண்ணுங்கள், அதுதான் பெட்டராக இருக்கும். ஸோ அதில் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் நியூ டேப் கொடுத்தீங்கன்னா பைத்தான் வந்துடும். ஸோ இதில் கீழே போனீங்கன்னா லாஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க விண்டோஸ் இன்ஸ்டாலர் 64 பிட், அதையே டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறமா ஹிட்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதையுமே டவுன்லோட் பண்ணுங்கள். அதையுமே அதை கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்தீங்கன்னா ஹிட் வந்துடும். ஹிட்டில் இங்கே போர்ட்டபிள் எடுக்காதீங்க, ஸ்டாண்ட் லோன் இன்ஸ்டாலர் அதையே டவுன்லோட் பண்ணுங்கள். அதில் 64 பிட் விண்டோஸ் செட்டப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ இந்த 2 ஃபைலுமே டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இன்னும் ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்ணணும். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை மாடல்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா செக் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ எங்கள் வெப்சைட்டில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் மேலே மாடல்ஸ்னு கொடுத்துருப்பாங்க, அதில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே நமக்கு நிறைய டைப்பில் இந்த மாதிரி ஜென்ரேட் ஆன இமேஜ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக இது இமேஜ் கிடையாது. அதாவது நீங்கள் ஒரு கமாண்ட் கொடுத்து ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு அவுட்புட் எந்த மாதிரி வரணும் அப்படிங்கிறது தான் இப்படி சாம்பிளாக கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா விண்டேஜ் டைப்பில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா காமிக்ஸ் டைப், அனிமி டைப், இங்கே அனிமல்ஸ் இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக நிறைய அவுட்புட்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ உங்களோட அவுட்புட் இதில் எந்த மாதிரி வேணும், எந்த டைப்பில் வரணும் அப்படிங்கிறது தான். ஸோ சிலதெல்லாம் ஃபோட்டோ ரியலிஸ்டிக்காக இருக்கும், சிலதெல்லாம் ரொம்ப ரியலிஸ்டிக் அனிமேஷனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த டைப்பில் உங்களோட அவுட்புட் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ இதை ஷார்ட்டிங் பண்ணி கூட எடுக்கலாம். மேலே நிறைய கேட்டகரியாக கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு தேவையானதை தேடி கூட எடுக்க முடியும். ஸோ இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு எந்த அவுட்புட் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஒரே ஒரு மாடல் தான் எடுக்கணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் எத்தனை மாடல் வேணாலும் இதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுக்கலாம். ஸோ அந்த மாடல்ஸை யூஸ் பண்ணி அதே மாதிரி உங்களால் அவுட்புட் ரிசல்ட்டை எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ நான் இங்கே எக்ஸாம்பிளுக்கு இங்கே சைபர் ரியலிஸ்டிக்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அதையே செக் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ இந்த மாடலோட சைஸ் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஸோ சைபர் ரியலிஸ்டிக்னா கொஞ்சம் ரியலிஸ்டிக்கான இமேஜ் கிடைக்கும், அந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு எந்த மாடல் வேணுமோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். ஸோ இதுதான் எடுக்கணும்னு அப்படியெல்லாம் கிடையாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதில் கிளிக் பண்ணதுமே டவுன்லோட் ஆகிடும். இந்த மாடலோட சைஸ் 1.99 GB, கிட்டத்தட்ட 2 GB இருக்குது. ஸோ இந்த மாடலையுமே டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ டோட்டலாக நாம் இப்போது 3 ஃபைலை டவுன்லோட் பண்ணியிருக்கோம். பைத்தான், ஹிட், அப்புறமா சைபர் ரியலிஸ்டிக், அந்த மாடல்ஸ். ஸோ இப்போ நாம் இதை ஒன்றா இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இங்கே பைத்தானில் டபுள் கிளிக் பண்ணுங்கள், பைத்தான் ஓப்பன் ஆகிடும். ஸோ அதில் நீங்கள் மஸ்ட்டாக நீங்கள் இந்த ஆடு பைத்தான் 2 பார்த்தேன் கண்டிப்பாக கிளிக் பண்ணணும், இல்லைனா உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வரலாம் லேட்டராக. ஸோ இந்த ஆடு பைத்தான் 2 பார்த்தேன் கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா பைத்தான் இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா சேம் தான், இந்த ஹிட்டையுமே டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள்.
இந்த அட்மின் பர்மிஷன் கேட்கும், எஸ் கொடுங்க. ஸோ இந்த ஹிட்டை பொறுத்த வரைக்குமே நிறையவே ஆப்ஷன் காமிக்கும். நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்து போயிட்டே இருங்க. எந்த ஒரு மோடிஃபிகேஷனுமே பண்ண தேவையில்லை. என்ன தான் அதில் காட்டினாலும் நெக்ஸ்ட்னு கொடுத்துட்டு போயிட்டே இருங்க. அதெல்லாம் பார்க்க வேண்டிய தேவை கூட கிடையாது. எல்லாமே டிஃபால்ட்டாக இருந்தாலே போதும். ஸோ ஃபைனலாக ஹிட்டுமே இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இங்கே பைத்தானுமே இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது, ஹிட்டுமே இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு பாருங்க. ஸோ பைத்தானோட இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிடுச்சு. ஸோ இதை அன்டிக் பண்ணிவிட்டு ஃபினிஷ் கொடுங்க. ஸோ இந்த ஃபைல்ஸோட இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா மறுபடியுமே அந்த ஹிட்டப் பேஜுக்கு போங்க. ஹிட்டப் பேஜில் போனீங்கன்னா இப்போ நாம் ஃபஸ்ட் ஸ்டெப்பாக பைத்தான் இன்ஸ்டால் பண்ணிட்டோம், ஹிட்டுமே இன்ஸ்டால் பண்ணிட்டோம், மாடல் கூட டவுன்லோட் பண்ணிட்டோம். இப்போ தேர்ட் ஸ்டெப்பாக நாம் இதில் இருக்க இந்த யூஆர்எல்லாம் காப்பி பண்ணணும். ஸோ காப்பி பண்ணும்போது இந்த எண்டில் இருக்க டாட்டை மட்டும் காப்பி பண்ணாதீங்க. ஸோ அதில் கிளிக் பண்ணி காப்பி கொடுங்க, இல்லைனா கண்ட்ரோல் சி கொடுங்க. ஸோ நான் இப்போது டெஸ்க்டாப்பில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன், எஸ்டிடின்னு. ஸோ நீங்கள் கூட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன நேமில் வேணாலும் எப்படி வேணாலும் க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணிங்கன்னா இங்கே யூஆர்எல் இருக்கும் பாருங்கள். ஸோ நீங்கள் எந்த ஃபோல்டர் க்ரியேட் பண்ணாலும் சரி, ஸ்பேஸ் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ ஸ்டேபிள் டிஃப்யூஷன் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டேபிளுக்கு அப்புறமா ஸ்பேஸ் வரும்ல, அந்த மாதிரி ஸ்பேஸ் கொடுக்காதீங்க. ஸ்பேஸ் இல்லாமல் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இங்கே மேலே அட்ரஸ் பாரில் வந்துட்டு சிஎம்டின்னு டைப் பண்ணி என்ட்ரு கொடுங்க. ஸோ அப்போ அந்த பாத்தில் கரெக்டாக சிஎம்டி ஓப்பன் ஆகிடும். ஸோ இங்கே நீங்கள் இந்த காப்பி பண்ண யூஆர்எலை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா பேஸ்ட் ஆகிடும். இப்போ என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஸ்டேபிள் டிஃப்யூஷன் ஆட்டோமேட்டிக்காக இங்கே டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஸ்டேபிள் டிஃப்யூஷனோட சைஸ் ஒரு 45 MB அப்படி ஏதோ தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபாஸ்ட்டாகவே இந்த ப்ராசஸ் முடிஞ்சிடும். ஸோ ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸ்டேபிள் டிஃப்யூஷன் வெப் யூஐ அப்படின்னு ஒரு ஃபோல்டர் வந்துடும். ஸோ அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இங்கே என்ன பண்ணணும்னா நம்ம டவுன்லோட் பண்ண அந்த மாடல் ஃபைலை மறுபடியும் அங்கே கொண்டு போகணும் அந்த ஃபோல்டருக்குள்ளே. ஸோ மாடல் ஃபைலில் அதை கிளிக் பண்ணி காப்பி கொடுங்க. ஸோ இப்போது அந்த மாடல் ஃபைலை இங்கே டவுன்லோட் ஆன ஸ்டேபிள் டிஃப்யூஷன் ஃபோல்டருக்குள்ளே வந்துட்டு இங்கே மாடல்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்குப்பாங்க, மாடல்ஸ் கிடையாது மாடல்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. அதில் கிளிக் பண்ணி ஸ்டேபிள் டிஃப்யூஷன் ஃபோல்டர் இருக்கும், அதுக்குள்ளே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ நான் இங்கே ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணிட்டேன், இது இங்கே இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா இங்கே நிறைய ஃபைல்ஸ் இருக்கும். நமக்கு எந்த ஃபைலுமே தேவையில்லை. இங்கே இருக்க ஒரே ஒரு ஃபைல் மட்டும்தான் தேவை, வெப் யூஐ யூசர் விண்டோஸ் பேட்ச் ஃபைல். இங்கே பாருங்கள், விண்டோஸ் பேட்ச் ஃபைல் தான், இந்த ஷெல் ஸ்கிரிப்ட் கிடையாது. அதுவும் இல்லாமல் இந்த வெப் யூஐயும் கிடையாது, வெப் யூஐ யூசர் விண்டோஸ் பேட்ச் ஃபைல். ஸோ இந்த பேட்ச் ஃபைலில் டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவாக தான் வரும், ரொம்ப டைம் எடுக்கலாம் மேபி. ஏன்னா அதுக்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணும். அதுக்கு தேவையான மாடியூல்ஸ், அதுக்கு தேவையான சப்போர்ட்டிங் ஃபைல்ஸ், டிபெண்டன்சிஸ் என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே அது டவுன்லோட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட் டைம் மட்டும் அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ என்னோடய பிசியில் ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து 25 மினிட்ஸ் கிட்ட ஆச்சு ஃபஸ்ட் டைம் முடிகிறதுக்கு. ஸோ அது ஸ்டக் ஆகிற மாதிரி இருந்தால் கூட வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அது முடிஞ்சிடும். ஸோ ஒன்ஸ் அந்த ஃபைல்ஸ் எல்லாம் டவுன்லோட் ஆகி முடிஞ்சதுமே உங்களுக்கு ஸ்டேபிள் டிஃப்யூஷன் வந்துடும். ஸோ இங்கே டாப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ண மாடியூல் ஃபைல் செலக்ட் ஆகிருக்கும். ஸோ அப்படி செலக்ட் ஆகலைன்னா இதில் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள். இங்கே நான் ஒரே ஒரு மாடியூல் தான் எடுத்தேன், அந்த சைபர் ரியலிஸ்டிக். ஸோ அதுக்கு மேலே உங்களுக்கு எத்தனை மாடியூல்ஸ் வேணும்னு நீங்கள் டவுன்லோட் பண்ணி இங்கே செலக்ட் பண்ணால் போதும், யூஸ் ஆகிடும். ஸோ இப்போது இந்த ஸ்டெப்பை மெயினாக பாருங்கள், நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே கேட்டுன்னு சும்மா ஒரு இன்புட் கொடுக்குறேன், கொடுத்துட்டு இங்கே ஜென்ரேட் கொடுக்குறேன். ஸோ ஜென்ரேட் கொடுத்ததுமே இங்கே தான் அது ஜென்ரேட் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகிடுச்சு. நான் கேட்டுன்னு மட்டும் தான் கொடுத்தேன், கேட்டுன்னு ஒரு ஃபோட்டோ ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இங்கே ஜெனரேட் ஆகலை, பிளாங்க் ஸ்பேஸ் இருக்குது, இல்லைனா இங்கே கீழே ஏதாவது எரர் காமிச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணுங்கிறத சொல்கிறேன். ஸோ நிறைய பேர் இதை சொல்ல மாட்டாங்க. மோஸ்ட்லி மிட்ரேஞ்ச் பிசியில் இல்லைனா லோ எண்ட் பிசியில் தான் அந்த எரர் வரும். ஸோ அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் இந்த வெப் ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இந்த சிஎம்டியுமே பேக்ரவுண்டில் நல்லா தான் இருக்கும். ஸோ அதையுமே க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே நான் சொன்ன மாதிரி அந்த வெப் யூஐ யூசர் இருக்குல்ல, அந்த ஃபைலில் ரைட் கிளிக் பண்ணி ஷோ மோர் ஆப்ஷன் எடிட் கொடுங்க. ஸோ எடிட் கொடுத்ததுக்கப்புறமா இங்கே பாருங்கள் ஏஆர்ஜிஸ் ஈக்குவல் டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இது இருக்குது பாருங்கள், ஒரு லைன், அதாவது ஆர்கியூமெண்ட்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க இதை. இதுக்கு பக்கத்தில் நீங்கள் ஒரு கமெண்ட்டை பேஸ்ட் பண்ணணும். ஸோ நான் அந்த கமெண்ட்டை டிஸ்கிரிப்ஷனில் டைப் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த கமெண்ட்டை நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். எனக்கு இந்த கமெண்ட் இல்லாட்டியும் எனக்கு ஒர்க் ஆகாது, இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஃபஸ்ட் 2 கமெண்டோட இந்த யூஸ் என்னென்னு எனக்கு தெரில. நான் காமனாக வர எரர்ஸ் என்னென்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வச்சுருக்கேன். மேபி லோ அண்ட் பிசி மிட்ரேஞ்ச் பிசி வச்சுருக்கிறவங்களுக்கு எரர் வர சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மிட் விராம்ங்கிறது அப்புறமா இந்த xformersங்கிறத எல்லாருமே யூஸ் பண்ணணும், 100% எல்லாருமே யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மிட் விராம் நம்மளோட விராம் யூசேஜை ரெடியூஸ் பண்ணோம். என்னோட பிசிலேயுமே 4GB விராம் தான் இருக்குது. ஸோ நான் இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணுறேன். ஒரு 10GB 8GB 12GB விராம் இருந்தாலுமே இதை யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் பெட்டராக இருக்கும். அப்புறமா இந்த xformers ஆட் பண்ணால் தான் இன்னுமே அவுட்புட் நல்லா இருக்கும். அவுட்புட் எல்லாமே நல்ல குவாலிட்டியாகவும் நல்ல ப்ரிசிஷனாகவும் இருக்கும். ஸோ இது எனக்கு தேவையில்லை தான், இருந்தாலும் நான் வச்சுருக்கிறேன். ஸோ உங்களுக்கு எதாவது வருதுன்னா நீங்கள் இந்த கமெண்ட்டை பேஸ்ட் பண்ணி பாருங்கள். இல்லைனா உங்களுக்கு எதாவது ஏற்ற மாதிரி கமெண்ட்டை நீங்கள் நெட்டில் போய் கூகுளில் போய் சர்ச் பண்ணி தான் எடுக்கணும். ஸோ இப்போது மறுபடியுமே நான் அதை லான்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ லான்ச் ஆகிடுச்சு. இப்போ மோஸ்ட்லி எதாவது வராது, நம்ம மாடல்ஸ் செலக்டில் இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ நாம் ஏதாவது ஜென்ரேட் பண்ணலாம்.
ஸோ நான் மறுபடியுமே ஒரு டாக் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த கமெண்ட் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தேவைப்படாது. ஸோ நம்ம டவுன்லோட் பண்ண மாடல்லே ஆல்ரெடி அந்த எக்ஸாம்பிள் இமேஜ் ஆல்ரெடி நல்ல ஃபோட்டோ ரியலிஸ்டிக்காக டெப்த்தாக தான் இருந்தது. ஸோ இருந்தாலுமே நான் சும்மா கொடுக்குறேன். ஏன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாடல் இல்லைன்னா இந்த மாதிரி கூட நிறைய கமெண்ட்ஸ் நீங்கள் டைப் பண்ணலாம். ஸோ நான் இப்போ எங்கே ஜென்ரேட் கொடுக்குறேன். ஸோ ஜென்ரேட் கொடுத்தேன்னா எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா இங்கே ஆல்ரெடி ஓபிஎஸ் ரன்னிங்கில் இருக்குது. இது வேறு VRAM அதிகமாக யூஸ் பண்ணணும். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த ஸ்டேபிள் டிஃப்யூஷன் எந்த அளவுக்கு VRAM யூஸ் பண்ணுதுன்னு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய VRAM யூசேஜ் ஃபுல்லாக இருக்குது. நான் ஓபிஎஸை க்ளோஸ் பண்ணாலுமே என்னோடய VRAM யூசேஜ் கண்டிப்பாக 100% ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ இது ரொம்ப கிராஃபிக்ஸ் கார்டு VRAM எல்லாமே யூஸ் பண்ணோம். ஸோ அதனால தான் அந்த ஆர்கியூமெண்ட்ஸில் மிட் VRMஸுங்கிற அந்த கமெண்ட்டை கொடுக்க சொன்னேன். அதை கொடுத்தாலுமே அது 100% யூஸ் பண்ண தான் போகுது. ஸோ நான் இப்போ ஓபிஎஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு ரிசல்ட் வந்தது உங்களுக்கு காட்டுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த இன்புட்டுக்கு எனக்கு அவுட்புட் வந்துடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 13 செகண்ட்ஸ் ஆச்சு எனக்கு அவுட்புட் வருது. ஸோ இது உங்கள் பிசியோட ஃபாஸ்ட்டை பொறுத்து உங்கள் கிராஃபிக்ஸ் கார்டை பொறுத்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இது நார்மலாக டெக்ஸ்ட் டு இமேஜ் அந்த மாதிரி எடுக்கிறது தான். ஸோ இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எனக்குமே பெருசாக இதில் எல்லாம் தெரியாது. ஆனால் இங்கே ரெசல்யூஷன் இருக்குது. அதை இன்க்ரீஸ் பண்ணாலுமே அங்கே VRAM யூசேஜ் அப்புறமா இதோட ப்ராசஸ் எல்லாமே இன்னுமே ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இது சாம்பிளிங் எந்த அளவுக்கு சாம்பிளிங் எடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த பேட்ச் அக்கௌண்ட்டுங்கிறது நான் இங்கே ஒரு அவுட்புட் தான் எனக்கு வந்திருக்கு பாருங்கள். நான் இப்போ இதில் 5 கொடுத்தேன்னா எனக்கு 5 அவுட்புட் காட்டும் 5 டைப்ஸில். ஸோ அந்த மாதிரி எடுக்கிறது தான் பேட்ச் அக்கௌண்ட், பேட்ச் சைஸ். ஸோ அப்புறமா இது ஸ்கேலிங். இதை இன்க்ரீஸ் பண்ண அவுட்புட் இன்னும் ரொம்ப ரியலிஸ்டிக்காக வரும்னு நினைக்கிறேன். ஸோ கன்ஃபார்மாக தெரில. ஆனால் அதை இன்க்ரீஸ் பண்ணால் கண்டிப்பாக VRAM யூசேஜ் மட்டும் ரொம்ப அதிகமாக போகணும்னு மட்டும் தெரியும். ஸோ அப்புறமா நீங்கள் இங்கே செட்டிங்ஸில் போயிட்டு இங்கே ஃபேஸ் ரீஸ்டோரேஷன் இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ரீஸ்டோர் ஃபேஸஸ் இதை கிளிக் பண்ணி வைங்க. ஏன்னா இது நீங்கள் ஒரு ஹியூமனை க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அவங்களோட ஃபேஸை கரெக்டாக சரி பண்ணும். ஏன்னா மோஸ்ட்லி எல்லா ஏஐலுமே நீங்கள் ஹியூமனை க்ரியேட் பண்ணும்போது அவங்க ஃபேஸ் எல்லாமே ரொம்ப டேமேஜாக இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்காக வரும். நான் கூட ட்ரை பண்ணி பார்த்தேன். கொஞ்சம் நல்லா தான் இருந்தது, ரொம்ப ரியலிஸ்டிக்காக வந்தது. இப்போ இமேஜ் டு இமேஜ் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இங்கே நீங்கள் இமேஜை ட்ராப் பண்ணலாம், உங்களோட ஓன் இமேஜை இல்லைனா அப்லோட் பண்ணலாம் இதை கிளிக் பண்ணி. இல்லைனா இங்கே ஜென்ரேட் ஆன இமேஜை கூட இந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பக்கம் வந்துடும். டெக்ஸ்ட் டு இமேஜ் டு இமேஜில் வந்துடும் பாருங்கள். ஸோ இங்கேருந்து நம்ம கமெண்ட் கொடுத்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி இது மாடிஃபை ஆக ஆரம்பிக்கும் இந்த இமேஜ். இங்கே ஸ்கெட்ச் பண்ணி காட்டுறேன். நான் இங்கே ஸ்கெட்சிங் பண்ணி ஒரு சாம்பிள் காட்டுறேன். ஸோ இப்போ இந்த டாகுக்கு ஒரு கிளாஸ் ட்ரா பண்ணலாம். ட்ராயிங்கெல்லாம் எனக்கு வராது. என்னோடய தம்ப்நெயிலை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இங்கே நான் சும்மா ஒரு கிளாஸ் ட்ரா பண்ணுறேன். ஸோ ட்ரா பண்ணிவிட்டு நான் இங்கே கமெண்ட்டை மாற்றுறேன். டாக் வியரிங் கிளாஸ் அப்படின்னு போடுறேன். ஸோ இது கேபிட்டல்ஸ் மால்ட்டு வந்துடுச்சு, அதெல்லாம் பரவாயில்ல. ஸோ இப்போ மறுபடியுமே ஜென்ரேட் கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த இமேஜ் மாடிஃபை பண்ணி அது கிளாஸாக ஜென்ரேட் பண்ணணும், பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் இங்கே கிளாஸ் ட்ரா பண்ணேன். அதே மாதிரி கிளாஸ் வந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்மளால் இதில் பண்ண முடியும். ஸோ எனக்கு ரொம்ப எல்லாம் தெரியாது, பேசிக்காக கொஞ்சம் விஷயங்கள் தான் தெரியும். ஸோ இதில் அப்புறமா எக்ஸ்டென்ஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் அவைலபிள் எக்ஸ்டென்ஷனில் போயிட்டு லோடு ஃப்ரம்மில் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நிறைய எக்ஸ்டென்ஷன் இருக்கும் பாருங்கள். ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு டைப்பில் ஒர்க் ஆகும். ஸோ எல்லா எக்ஸ்டென்ஷனுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான எக்ஸ்டென்ஷன் தான். இதில் ஒரு எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ணி தான் அந்த அனிமேட்டட் இமேஜஸை கூட க்ரியேட் பண்ணுவாங்க இதுன்னு நினைக்கிறேன். வெப்யூவே அனிமேட்டட் டிஃப்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான எக்ஸ்டென்ஷன் இருக்குது. ஸோ இது நான் இப்போ சொன்னது ஒரு பேசிக் லெவல் கூட கிடையாது. எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. அதை சொல்லணுன்னா கூட ஒரு வீடியோ கூட பத்தாது. அதுக்கு மேலே நிறைய விஷயங்கள் இதில் சொல்ல வேண்டியிருக்கு. ஸோ இப்போதைக்கு நான் ஒரு இன்ஸ்டாலேஷன் வீடியோ பேசிக்கான யூஸை காட்டுறதுக்காக தான் இப்போதைக்கு நான் இதை வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை புரியலைன்னா மறுபடியும் பாருங்கள். கொஞ்சம் ஈஸியான ஸ்டெப் தான். ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக தோணும். செகண்ட் டைம் நீங்கள் வீடியோ பார்க்காம கூட ரொம்ப ஈஸியாக பண்ணுவீங்க. ஸோ இந்த வீடியோலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டேபிள் டிஃப்யூஷனை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அப்புறமா பேசிக்காக எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஐடியா கண்டிப்பாக கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவுக்கு நல்ல வியூஸ் கிடச்சுன்னா கண்டிப்பாக நான் அந்த வீடியோலேருந்து ஃபோட்டோ அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிற அந்த எஃபெக்டை எப்படி இதில் மேக் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவுமே நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இதை மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட்டை பார்க்கணுன்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.